ஹாய் ஆல், இன்றைக்கி நாம் முருங்கைக்கீரை சூப்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக நல்ல நம்மளோட இம்யூனிட்டியை ரைஸ் பண்ணி கொடுக்கும். இந்த சளி ஜுரம் இதெல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது எல்லாத்தையும் நல்லா இந்த கல்லில் தட்டி எடுத்து சேர்த்துக்கும். அப்போ தான் அது கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சூப்பு. ஸோ நல்லா தட்டி அது எல்லாத்தையுமே ஒரு 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கோம் வானலில். அதில் இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். இப்போ ஒரு 6லேருந்து 7 பல்லு பூண்டு, ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, இதையும் நல்லா தட்டி அது கூட சேர்த்துக்குவோம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையும் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம். அந்த கீரை காம்பு இருந்தாலும் சேர்த்துக்கலாம், ஏன்னா நம்ம வடிகட்டி தான் இதை குடிக்க போகிறோம். ஸோ நம்ம காம்பு அதெல்லாம் கூட இதில் சேர்த்துக்கலாம். காம்பு, முருங்கைப்பூ எல்லாத்தையுமே இதில் சேர்த்து இது ஒரு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இதுக்கு நடுவில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூளும், அரை ஸ்பூன் கரம் மசாலா, வீட்டில் அரைக்கிற கரம் மசாலா சேர்த்துக்குவோம். ஏன்னா கரம் மசாலா இந்த பட்டை கிராம்பு அதுலேயும் ஏகப்பட்ட மெடிசினல் வேல்யூ இருக்கும். ஆனால் வீட்டில் அரைச்சது மட்டும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கொதித்து வந்தோடனே அதை வடிகட்டுறதுல இந்த மாதிரி வடிகட்டி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், நிஜமாக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த சீசனில் எல்லாருக்குமே இதை கொடுக்கலாம். இதில் அயன் நல்லா இருக்குது.